மத்திய பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்குவது தொடர்பாக பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலம் ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக முதலமைச்சர் பேச்சு. மக்களுக்காக அரசு செயல்படுவது எதிர்க்கட்சிகளுக்கு எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்துவதாகவும் கருத்து. பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுட்டு தரோம். பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளையும் கேட்டு செயல்படுத்தி கொடுக்கிறது மூலமா எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியா நம்மோட கழக அரசு செயல்பட்டு வருது. இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனமில்லை என முதலமைச்சர் கருத்து. தமிழகத்தில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைந்த பிறகும் அதிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கத்துக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. சிவகங்கை, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. மக்கள் பிரச்சினைகளுக்காக மாவட்ட அளவில் தொடர்ந்து போராட்டம் நடத்த வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அறிவுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியதாக தகவல். தன்னை வேதாளம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு அண்ணாமலை பதில். வேதாளம் வந்துள்ளதே தமிழகத்தை பிடித்துள்ள பேய்களை ஓட்டத்தான் எனவும் பேட்டி. பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். செல்வ பெருந்தகை குறித்து பேசியதற்காக மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தொலைபேசியில் அழைத்து தனக்கு நன்றி சொன்னதாக அண்ணாமலை பேட்டி. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை என செல்வ பெருந்தகை கூறுவது சுத்த பொய் எனவும் கருத்து. அண்ணா, நான் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை. அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன். அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு, அதுவும் பொய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் போய். தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் என்னை கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான், அவர் தலைவரா போட்டாங்க. ஒன்றிணைந்தால்தான் அதிமுக வலுப்பெறும் என்ற மாய கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைகளை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை எனவும் பேட்டி. கட்சியை பொறுத்தவரையில இப்ப எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுன்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்தை இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு, அதாவது ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி.
11 பேரும் பாதுகாப்பு கருதி சிறையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் தனிப்பட்ட விரோதத்தால் நடைபெறும் கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கும் தொடர்பு இல்லை என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. கொலை சம்பவங்கள் எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுத்தான் வருவதாகவும் பேட்டி. ஒரு மாதத்தில் எல்லா மாதத்துலையும் நடந்திருக்கு, எல்லா நாட்டையும் ஆட்சியும் நடந்திருக்கு. கொலை நடத்துறதுன்றது யாரும் பிளான் போடுறது, அதாவது இண்டிவிஜுவலில் ஏற்படுற அந்த இதை போட்டா. விக்கிரவாண்டி பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் கைது. குற்றாலத்தில் கைது செய்யப்பட்டவரிடம் திருச்சியில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல். புதுக்கோட்டை வம்பன்காட்டு பகுதியில் துரை என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. குற்ற வழக்கு ஒன்றிற்காக சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது தாக்கிய ரவுடியை பாதுகாப்புக்காக சுட்டதாக போலீசார் தகவல். மதுரையில் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் 14 வயது மாணவனை கடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய மர்ம நபர்கள் செல்போன் சிக்னல் உதவியுடன் 3 மணி நேரத்தில் போலீசார் சுற்றி வளைத்ததால் பெண் தொழிலதிபரின் மகனை விட்டுவிட்டு ஓட்டம். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது பணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நீ இப்ப வெட்டுவேன், இல்லன்னா உன் பிள்ளை நீ சரி வர மாட்டேன். நீ போன வெடி. நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வரேன்னு சொல்லிட்டேன். நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வந்துடுறேன். 1/2 மணி நேரத்துல நான் ரவுண்டானா வந்துடுறேன். ஓகேவா? நான் 1/2 மணி நேரத்துல ஹைவேஸ்ல 1/2 மணி நேரத்துல அந்த ஹைவேஸ்ல நான் இருக்கேன். நீ அந்த ரவுண்டானா வரணும். அங்க யாரு ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம மனதை கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்கிட்ட போன் பேசுவான். எம்மால அரேஞ்சு. நெல்லை மாவட்ட மாஞ்சோலை தொழிலாளர்கள் தற்போதைக்கு வீட்டை காலி செய்ய வேண்டாம் என பிபிடிசி நிர்வாகம் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அறிவுறுத்தலை தொடர்ந்து நடவடிக்கை. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி ராக்கி என்கிற ராகேஷ் ராஜன் கைது. பீகாரின் நாளந்தாவில் வைத்து ராக்கியை கைது செய்தது சிபிஐ. நாளை வெளியாக உள்ள நடிகர் கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. வழக்கமான 4 காட்சிகளுடன் 1 காட்சி கூடுதலாக சேர்த்து 5 காட்சிகளை திரையிட அனுமதி. நடிகர் கமல் நடிப்பில் நாளை ரிலீஸ் ஆகும் இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை இல்லை. படத்திற்கு தடை கோரி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு.